ட்ரேடர்ஸ் பைட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம மிட் கேப் ஸ்டாக்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பிஹெச்இஎல். இவங்க ட்ரெண்ட் லைனில் எக்ஸ்பென்சிவ் ராக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க. நம்ம சாதாரணமாக இதுக்கு முன்னாடிலாம் எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மர்னு தான் பார்த்தோம். இப்போ எக்ஸ்பென்சிவ் ராக்கெட், அப்போ ஓவர் வேல்யூஷனில் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது மாத்திரம் புரிஞ்சுக்க முடியுது. ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மீடியமாக தான் இருக்குது. வேல்யூஷன் ரொம்ப ஹையாக இருக்குது. மொமெண்டம் இன்னும் புல்லிஷில் தான் இருக்குது. இன்னும் புல்லிஷையே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கு. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட் 207ன்னு சொல்லிட்டு டவுன் சைட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ, கரண்ட் ரேஷியோ இதெல்லாம் ஒரு அடிக்வேட் லெவல், தியரிட்டிக்கலாக எவ்வளோ லெவல் மெயின்டைன் பண்ணணும்னு இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த லெவலை தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆர்ஓசிஏ, ஆர்ஓஇ ரிட்டர்ன் ரொம்ப கம்மியாக எடுக்கிறாங்க. 2.7, 1.2ங்கிறதுனால ரிட்டர்னும் கம்மியாக இருக்குது. அதே சமயத்தில் கடன் வித்தின் த தியரிட்டிக்கல் லிமிட் கட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இப்போ இது ஒரு ஆவரேஜாக தான் இந்த கம்பெனி இப்போதைக்கு பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. பிஇ நெகட்டிவாக போயிட்டுருக்கு. ஏன்னா இபிஎஸ் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுனால பிஇ நெகட்டிவாக போயிட்டுருக்கு. ப்ரைஸ் டு புக் மாத்திரம் 4.2. அப்போ இவ்வளோ நேரம் அவன் ஏறிட்டு இருக்கக்கூடியது எல்லாமே புக் வேல்யூக்கு தான் ஏறிக்கிட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் எஸ்டிமேஷன் 3.7 இருக்குது. சைமல்டேனியஸாக இதையும் நம்ம நோட் பண்ணோம். ஃபோர்காஸ்டர்ஸ் 1037% இவங்க சர்ப்ரைஸு பாசிட்டிவாக எதிர்பார்க்குறாங்க. அப்படி 1000% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இது 3.7லேருந்து 37 மாறிடும். 37 மாறிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு ஈக்குவலாக ப்ரைஸ் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோடைய கால்குலேஷன்ஸ் எல்லாம் இப்போ நம்ம பார்ப்போம். கன்சல்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் 19 அனாலிசிஸ்ட் இருக்கிறாங்க. அதில் 11 பேர் செல் கொடுத்துருக்குறாங்க, 3 பேர் ஹோல்டு, 5 பேர் பை கொடுத்துருக்குறாங்க. கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நெட் கேஷ் ஃப்ளோ 66% இயர் ஆன் இயர் குறைஞ்சிருக்கு. ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ 400% இயர் ஆன் இயர் குறைஞ்சிருக்கு. ஆனுவலைஸ்டு ஃபிகர் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 40% கம்மியாக இருக்குது. ரெவென்யூ 2.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதோடைய புக் வேல்யூ பார்த்துருவோம். கரண்ட் புக் வேல்யூ 70.2, டிடிஎம் புக் வேல்யூ 301. சரி, இப்போ இவனுடைய குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் பார்த்தோம்னு வச்சுக்கோமே. இந்த இடத்துல குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் அதில் இருக்கக்கூடிய ஃபிகரை இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணோம்னா 19% மைனஸ்ன்னு காட்டும். ஆனால் உண்மையிலேயே இதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க போன குவார்ட்டர் டிசம்பர் குவார்ட்டரில் -148 எடுத்திருக்கிறான். அதாவது போன மார்ச் 611 எடுத்துட்டான். இந்த மார்ச் 489 தானே எடுத்திருக்கிறான். அப்படின்னா கம்மி தானே 19%னா. அப்படி நம்ம ஃபிகராக பார்த்தோம்னா கம்மி. ஆனால் அக்கௌண்ட்ஸோடைய கால்குலேஷன்ஸில் பார்த்தோம்னு வச்சுக்கோமே, இவன் 148 மைனஸில் எடுத்திருக்கிறான். இப்போ ப்ளஸ் 489ன்னு வருது. அப்படின்னா 489 ப்ளஸ் 148 ஆட் பண்ணோம். அந்த மைனஸ் ஆட் பண்ணோம்னா 637. அப்போ 637 கோடி ரூபா இந்த குவார்ட்டருக்கு எடுத்திருக்கிறான். அப்படின்னா போன குவார்ட்டர், அது போன வருஷத்துக்கு உண்டான 611 காட்டிலும் இது கூட. ஆனால் வெறுமனை ஃபிகர் டு ஃபிகர் மைனஸ் பண்ணோம்னா இங்கே காட்டுற 19% மைனஸுங்கிறது ஓகே. இது ரெவென்யூ, குவார்ட்டர்லி ரெவென்யூ பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 3000 கோடி ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இது கிராஜுவலாக மேலே ஏறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இங்கே கரெக்டாக போட்டிருக்கிறான் பாருங்க. குவார்ட்டர்லி Q to Q growth நெட் ப்ராஃபிட் 429%. இங்கே கரெக்டாக போட்டிருக்கிறான் பாருங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ப்ரொமோட்டர்ஸ் அன்சேஞ்சாக இருக்குது. எஃப்ஐஎஸ் என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னா 1.76% ஏற்றி வச்சுருக்கிறாங்க. டிஏஎஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா 0.5 குறைச்சி வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ இதுக்கு ஒரு ப்ரொபோர்ஷனேட்டோ பேலன்ஸோ இல்லை. நம்ம இவன் இபிஎஸ்ஸை பூரா என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்க, நெகட்டிவாகவே எடுத்து வச்சுருக்கிறாங்க. 3 குவார்ட்டர் நெகட்டிவாக எடுத்து வச்சுட்டு 4வது குவார்ட்டரில் 1.4 அதை போட்டு வச்சுருக்கிறான். இதை எப்படி நம்புறதுன்னு தெரியல. இருந்தாலும் நம்ம இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம உள்ளே போட்டுருவோம். இப்போ நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இபிஎஸ் 37ங்கிற சர்ப்ரைஸ் வந்துச்சுன்னா 311 அதை இப்போவே அவன் அடைஞ்சிட்டான்.
311ங்கிறத இப்போவே அடைஞ்சிட்டான். அப்போ இப்போ இதுக்கு மேலே இனிமேல் ஏற்றுறதுக்கு என்ன இருக்குது? அப்போ கரெக்ஷன் வரப்போகுதா? அப்படி கரெக்ஷன் வந்தாக்க 267 வரைக்குமோ 214 வரைக்குமோ கரெக்ஷன்ஸ் வரலாம். சரி, இப்போ நம்ம இதுதான் இப்போதைக்கு நமக்கு கையில் இருக்கக்கூடிய டேட்டாக்கு சர்ப்ரைஸுக்கு மேக்ஸிமம் போட்டாக்க சர்ப்ரைஸுக்கு ஆனுவல் எஸ்டிமேஷனுக்குன்னு போட்டோம்னா 146 தான். ஆனுவல் எஸ்டிமேஷனுக்குன்னு போட்டால் 146 தான். அப்போ இந்த சைடு வந்து சர்ப்ரைஸ் கிடச்சிதுன்னா 311, அதுக்கு இப்போவே ஏற்றி வச்சுட்டாங்க. இப்போ இதுக்கு மேலே இவன் மேலே ஏற்றுவாங்கிறதுக்கு நம்ம கையில் டேட்டா இல்லை. இனிமேல் நம்ம வந்து இதுக்கு மேலே பேசுகிறது எல்லாமே யூகம் தான் நம்ம பார்க்க முடியும். அப்படி யூகம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கணும். அந்த லாஜிக்கை நம்ம தேடுவோம். இப்போ நமக்கு வந்து கையில் இருக்கக்கூடிய டேட்டா பிரகாரம் 311, அவன் 319 வரைக்கும் போயிட்டு கீழே இறங்கி ஏறி இந்த ரேஞ்சுக்குள்ளேயே போய்கிட்டு இருக்கிறான். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க, இதை பார்த்தோம்னா ஒரு பேட்டர்ன் யூ மாதிரி ஃபார்ம் ஆகுதா? இந்த பேட்டர்னை விட்டுருவோம், இந்த இடத்துலேருந்து எடுத்துக்குவோம். இவன் வந்து இந்த இடத்துல 340 இருக்கிறான், 350 இருக்கிறான், 350னே வச்சுக்குவோம் ரவுண்டட் ஃபிகரா, 350 இருக்கிறான். அப்போ இந்த 350லேருந்து இது பார்த்தோம்னா ஒரு யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. இப்போ இவன் வந்து யூ பேட்டர்ன் கப்பு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க, இவன் வந்து கப்பன் சாசராக மாற்றணும் அப்படின்னு சொன்னாக்க காது வரையணும். அப்போ 214 வரைக்கும் வந்துட்டு அப்படியே காது வச்சுட்டு மேலே ஏறணும். மேலே ஏறும்போது எவ்வளவு ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால், இவன் இங்கே 350, இங்கே கீழே 20 லோ, அப்போ 330. அப்போ 350லேருந்து 330 மேலே ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்படி வந்துச்சுன்னா 680. நான் 680 மார்க் பண்ணல, நான் 680 மார்க் பண்ணிக்கிறேன். 680 அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணிக்குவோம். 680 இது கப்பன் சாசரில் இருக்கக்கூடிய இது டெக்னிக்ஸு. இது டெக்னிக்கலாக நம்ம வந்து இதை பார்க்குறோம். இதுக்கான பேக் போனு அப்படின்னு சொன்னாக்க டிடிஎம் புக் வேல்யூவில் வேணால் இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. 690 காட்டிக்கிட்டு இருக்கு லோவே இது இந்த குவார்ட்டருக்குன்னு. ஆனால் இது எல்லாமே யூகங்கிறதுனால நான் வந்து இதில் இந்த கம்பெனிக்கு இதெல்லாம் யூகம்தான் அப்படிங்கிறதுனால நான் இதை ஸ்கிப் பண்ணுறேன். நம்ம டெக்னிக்கலாக மாத்திரமே பார்த்துட்ருப்போம். இப்போ அவன் ஃபண்டமெண்டலாக இருக்க வேண்டியதுக்கு இப்போ அடைஞ்சிட்டான். இப்போ இவன் 214 வரைக்கும் கரெக்ஷன் எடுத்துகிட்டு அப்படி காது ஃபார்ம் பண்ணான்னாக்க திருப்பி மேலே ஏறுறது 617 680. இப்போ நான் இதிலிருந்து கால்குலேட் பண்ணுறேன்னு சொன்னால் 740 போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த ரேஞ்சில் வந்து டெக்னிக்கலாக இந்த ரேஞ்சில் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இந்த வருஷம் ஏறுமா அப்படின்னு சொன்னால் அதுக்கு நமக்கு எந்த டேட்டா பேக்கப்பும் கிடையாது. அதனால நம்ம பார்க்கணும். இப்போ இது பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்குன்னா, நான் வந்து மந்த்லி டைம் ஃப்ரேமில் நான் வச்சுருக்கிறதுனால ஒரு கேண்டில்ங்கிறது ஒரு மாதம். அதனால இது வந்து எனக்கு இந்த இதுக்கு வந்து எவ்வளோ நாள் வேணாலும் எடுத்துக்கலாம். அதனால நம்ம இதுக்கு வந்து இதை கவனத்தில் வச்சுக்கிறோம். நம்ம மந்த்லி டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கிறோம். அதனால இது இந்த வருஷமே நடக்கும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எந்த உறுதியும் இல்லை. நமக்கு டெக்னிக்கலாக நம்ம பார்த்தோம்னா இப்படிக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான ஃபிகர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இது பியூர் அண்ட் பியூர் ஸ்பெகுலேஷன்ஸ். அதுவும் இந்த வருஷமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஃப்யூச்சரில் ஒரு லாங் டேர்மில் இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அதே சமயத்தில் இன்னொரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம பார்த்தோம்னா ஃபிபினாசி போடுவோம். இந்த ஹைலேருந்து இந்த லோக்கு ஒரு ஃபிபினாசி போடுவோம். அப்படி ஃபிபினாசி போட்டால் 624ங்கிறது 1.61, அதுக்கப்புறம் 2.61ங்கிறது 980, அதுக்கப்புறம் 3.618ங்கிறது 1300, 4.2ங்கிறது 1600. நான் வந்து இப்போ இது வந்து ஏன் இந்த வேல்யூக்கும் இந்த வேல்யூக்கும் வித்தியாசம் இருக்குன்னா, நான் ரொம்ப அக்யூரேட்டாக போட்டல, அப்படியே சும்மா இழுத்து விட்டேன். அதனால ஒரு 5 ரூபா 10 ரூபா இருக்கும். முன்னாடி போட்டது ரொம்ப கொஞ்சம் கவனத்தோடு போட்டது. இப்போ இந்த மாதிரி வரும்போது இந்த 1500 1600 வர்றதோட சைக்கிள் முடியும், ஃபஸ்ட்டு சைக்கிள் முடியும். அதுக்கப்புறம் அவன் கரெக்ஷன்ஸ் எங்கேயும் எடுக்கிறான்னா எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே பியூர் அண்ட் பியூர் டெக்னிக்கலாக தான் பேசுகிறோமே தவிர்த்து ஃபண்டமெண்டலாக இப்போ வரைக்கும் இந்த ப்ரைஸ் எல்லாம் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு இல்லாட்டி இது பண்ணுறதுக்கு இந்த ப்ரைஸ் எல்லாம் வந்து நம்ம பேக்கப் பண்ணுறதுக்கு நம்புறதுக்கு நம்மக்கிட்ட எந்த டேட்டாவும் இல்லை. இது எல்லாமே ஸ்பெகுலேஷன்ஸ். அதுவும் இந்த வருஷமே நடக்கும்னு சொல்லலை, ஃப்யூச்சரில் லாங் டேர்மில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கரெக்ஷன் வந்தாலும் எவ்வளோ தூரம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இதே மாதிரியே இவன் நெகட்டிவ் ரிசல்ட்லாம் கொடுத்தான்னா அடித்து கீழே 70க்கெலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மேலே இழுத்து கொண்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பிஹெச்இயில் பொறுத்த வரைக்கும் டிசிஷன் எடுக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் பொறுமையாகவும்
லாங் டேர்முக்கு டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம இந்த வருஷமே இவ்ளோ அடைஞ்சு வந்தான்னா ரொம்ப லக்கு. இன்னைக்கே போட்டோம், இந்த வருஷமே போட்டோம், இந்த வருஷமே நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சதுன்னு என்ஜாய் பண்ணிக்கலாம். ஆனா, எப்ப நடக்க போகுதுங்கிறதுக்கு எந்த ஷ்யூரும் இல்ல. நான் இப்ப அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நம்ம பெரும்பகுதி 99% மந்த்லி டைம் ஃப்ரேம்ல தான் பண்ணுவோம். சில நேரங்கள்ல வீக்லிக்கு போவோம். அதனால நீங்க இதையும் நம்ம மனசுல வச்சுட்டு நம்ம செய்யணும். ஸோ, இப்ப இதெல்லாம் ஸ்கோப் பிஹெச்இல பொறுத்தவரைக்கும். தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா, சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன்.